உடனடியாக இவர்களுக்கே உட்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அவங்கள ஜாதியை குறிப்பிட்டு அசிங்கப்படுத்த வேண்டியது. நீதிபதினு கூட ஒரு மரியாதை இல்லாம இது அவங்களுக்கு சொம்படிக்கிறமா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணா உடனே என்ன பண்றது அப்படின்னா சூப்பர் பாது நீதிபதினு சொல்றது. எப்படி பொதுமக்கள் வந்து என்ன ஒரு மனநிலை இருப்பாங்க? அரசாங்கமே மதிக்கலங்க, நீதிபதியும் வரைக்கும் நீதித்துறையும் மதிக்கல. இதுக்கு தங்களோட கருத்து என்ன? யார் சொல்லணும்? அப்ப நீங்க பேப்பர் படிக்கிறதுலாம் அர்த்தம் உங்களுக்கு நிலவரமே தெரியல. 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு டெய்லி சும்மா 4 கதையை பேசிட்டு இருக்கீங்க. முதல்வரை பத்தியும் இந்த அரசை பத்தியும் பெருமைப்பட நாங்க பேசுறது எப்படி தப்பு? பெருமைப்பட பேசுறது உங்க வீட்டு காசுல பேசுங்க, மைக்கு போட்டு. எதுக்கு எங்க மதிமானத்துல அரசாங்கத்துடைய செயல்பாடு நிறைவேற்றி இருந்தா இந்த விளம்பரமே தேவையில்லை. எதுமா வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றி இருந்தா இந்த விளம்பரமே தேவையில்லை. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க. வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியாச்சு. நிறைவேற்றாத 1-2 வாக்குறுதி அடுத்த 26லயும் நிறைவேற்றிடுவோம். 1-2 தான் நிறைவேற்றிருக்கீங்க, மத்ததெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லுங்க. 2 பேர் மேல கேஸ போட்டு உள்ள கொண்டு போயிருங்க. நான் தான் தெரியாம சிக்கிட்டேன். இல்ல எதை எடுத்தாலுமே வந்து வக்கர புத்தியோட பேசுறவங்கள்ட்ட நான் எப்படி உட்காந்து டிபேட் பண்றது? தனியா பேசணும். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் மற்றும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் CP நவீன் அவர்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். உயர் நீதிமன்றம் வந்து ஒரு வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணவ கொலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது, அதுக்கான உண்மை வந்து வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? திமுக பண்ணக்கூடிய அட்ராசிட்டியில் இதுவும் ஒரு அட்ராசிட்டியான்ற மாதிரியான கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக உங்கள் ஆட்சியில் வந்து அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கான தீர்வு என்ன செஞ்சுருக்கீங்க? காவல்துறையை வச்சு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? சாதிய பிரிவு, சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரிவை சரி செய்வதற்கு ஏதேனும் வழிவகை செஞ்சுருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யலை. அதில் குறிப்பாக கொலை உண்ட நபர்களுடைய உண்மைத்தன்மை, எதற்காக கொல்லப்பட்டால்ன்ற விஷயம் வெளியில் வரவே இல்லைன்றதை நீதிமன்றம் இன்றைக்கி அப்பட்டமாக சொல்லியிருக்குனாக்கா, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையில் இதுவும் ஒன்று. நம்ம அதை அப்படிதான் எடுத்துக்கணும். கேட்டு தானேயா? உங்கள் ஆட்சி சாதனையில் இது வந்து மு.க. ஸ்டாலினுக்கு மேலும் ஒரு அந்த தங்க மகுடம் வச்சுருக்கீங்க ராஜாவுக்கு, அது மேலே இன்னொரு வைரக்கல் மாதிரி. கேட்டுங்களா? பேச மாட்டார் பத்தியா? இப்போ பேச மாட்டாரு. இதை மற்றது சொல்லு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீதிமன்றங்களுக்கு தான் என்ன அவங்களுடைய ஜூரி செக்ஷனோ அந்த ஜூரி செக்ஷனுக்குள்ளே தான் நீதிமன்றங்கள் செயல்படணும். அவங்க ஜூரி செக்ஷனை மீறி ஒரு ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. சரியா? அதே விஷயத்துல இங்க பாரு, நீதிமன்றங்கிறது அரசுக்கு கீழே தான் இருக்கே தவிர அரசுக்கு மேலே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு மட்டும்தான் அரசுக்கும். சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது அதுதான் வானளாவிய அதிகாரம் படைச்சது சுப்ரீம் கோர்ட்டு. கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் வாயில வந்ததெல்லாம் வடை சுட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த மாண்புமிகு நீதிபதிகள் 24 கொலை நடந்திருக்கு, ஆணவ கொலைன்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு இதே நீதிமன்றங்கள் தான் தண்டனை வழங்கி அவங்க எல்லாம் சிறையில் இருக்காங்க. 2-3 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் நாங்கள் எப்படி அவங்கள கைது பண்ணலை வைக்கலைங்கிறதெல்லாம் என்ன குற்றச்சாட்டு? உடனே அரசாங்கம் உண்மைத்தன்மையை இப்போ இந்த தூத்துக்குடியில் வெட்டி விட்டான், அவன் அந்த பிள்ளைய லவ் பண்ணாங்கிறதுனால வெட்டி விட்டான். வெட்டினவனே பிடிச்சாச்சு, அவன் அப்ப அத்தாலையும் பிடிச்சாச்சு. அப்புறம் என்ன இவ்வளவுக்காம அரசியல ஒரு எஸ்ஐயா இருக்கான். அப்படியே நிக்கல. நகை திருட்டு போயிடும் ஒருத்தர் வழக்காயி லாக்அப் எடுத்தாச்சுல, அவங்க கைது பண்ணாங்க. யாரை கைது பண்ணணும்? யாருங்க கைது பண்ணணும்? அது உங்க வேலையே, என் வேலையே இல்லை, காவல்துறையினுடைய வேலை. இப்பதான் சிபிஐ இருக்குல்ல, சிபிஐ 3 மணி நேரம் கூப்பிட்டு அந்த அம்மா விசாரிச்சாங்கல்ல, விசாரிச்சுட்டு போக சொல்லியிருக்காங்கல்ல. அந்த அம்மா பேர் என்னம்மா? நிக்கிதா. அந்த நிக்கிதாவை கூப்பிட்டு அது நாய்க்குட்டியோட தான் வந்திருக்கு. 3 மணி நேரம் அங்கே உக்காத்தி வச்சு அந்த அம்மா விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க, அம்மாவும் மகளையும் வச்சு தனித்தனி ரூமில் வச்சு விசாரணை பண்ணி, சரி நீங்கள் போங்க, நாங்கள் கூப்பிட்டா வாங்கன்னு சொல்லி சிபிஐ அனுப்பிச்சிருக்கு.
ஆகையினால சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடையில் தெரிஞ்சிச்சா வச்சுச்சா எடுத்துச்சா ஏன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அரசை பத்தி? என்ன உங்க மனசுல என்ன இருக்கு? சும்மா என்ன கோர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது இதான் முதல் முறையா? அந்த கேள்வி நம்ம முன்வைக்கலாம். இது முதல் முறை கிடையாது. செந்தில் பாலாஜி வழக்கு, கஞ்சா வழக்கு, எல்லா வழக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு வந்து இது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாம வந்து கஞ்சா விற்பனைக்கு ஆவது கிடையாது, கள்ளச்சாராயம் விற்பனை ஆவது கிடையாதுன்னு சொல்லிட்டு செருப்படி கொடுத்ததான் இருந்திருக்குது. இதுதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதனால வந்து இது அதே மாதிரி இந்த மாதிரி நீதிபதிகள் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்ல முடியாது, நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கும் போது உடனடியாக இவர்களுக்கே உட்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அவங்கள ஜாதியை குறிப்பிட்டு அசிங்கப்படுத்த வேண்டியது. நீதிபதினு கூட ஒரு மரியாதை இல்லாம இது அவங்களுக்கு சொம்படிக்கிறமா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணா உடனே என்ன பண்றது அப்படின்னா சூப்பர் நீதிபதினு சொல்றது. உங்களுக்கு சொம்படிக்கிறது இவர் அடிப்பாரு, நீதிபதி கூட அச்சனே இருப்பாங்க. இவருக்கு அதான் பொழப்பு, சொம்படிக்கிற அச்சனே இருப்பாரு, முட்டு குத்துனே இருப்பாரு. நீதிபதி அவங்க கடமை தான் பார்ப்பாங்க. திமுகவுக்கு வந்து நீதிமன்றம் மூலமாக அசிங்கப்படுவது இது முதல் முறை கிடையாது. இவளை ஏன் இப்போ ரீசெண்டா வந்து 2 வாரம் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேட் நிறுவனத்துல கூட இவ்வளவு பிராண்டிங் பண்ண மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு பிராண்டிங் தான். இவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டிங் பண்ணிருக்கிறாங்க ஒரு பேர்ல, புரியுதுங்களா? ஒவ்வொரு பிராண்டிங்கையும் வந்து பார்த்தா இவங்க பேர் முதல்வர் பேரை போட்டு பண்ணும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இந்த மாதிரி வந்து இறந்தவர் பேர்லயோ இப்ப இருக்கவங்க பேர்லயோ பண்ணக்கூடாது, மக்கள் பேர்ல பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. மதிச்சாங்களா? இவங்க மதிக்கல. நீதிமன்றம் சரி, இவர்கள் மதித்தார்களா? இந்த மரியாதை தான் முக்கியமா? மானங்கட்டு போய் தமிழக மக்கள் காரி தூக்குறாங்க, ஒவ்வொரு வீடா போய் சொல்லிட்டு நான் மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்க மரியாதை தான் கப்பல் ஏறி போய் கிடக்குது, ஊரே சிரிக்குது. நீதிமன்றத்தை ஒரு அரசாங்கமே மதிக்கவில்லை என்றால் எப்படி பொதுமக்களை வந்து என்ன ஒரு மனநிலை இருப்பாங்க? அரசாங்கமே மதிக்கலங்க, நீதிபதியும் வரைக்கும் நீதித்துறையும் மதிக்கல. யார் சொல்லணும்? அப்படிங்கிற பேப்பர் படிக்கிறதுக்கு அர்த்தம் நிலவரமே தெரியல. 4 சவுட்டுக்குள்ள உட்காந்து 4 கதையை பேசிட்டு நீதிமன்றத்துக்கு நாங்க கட்டுப்பட்டு தான் ஆட்சி. அப்ப ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னோடன் ஸ்டாலின் அது இதுன்னு சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணிட்டே இருக்கிறீங்க? இப்ப பண்ணிட்டே இருக்கீங்க. அதை வந்து நிறுத்தணும்னு சொன்னாங்களா இல்லையா? எப்ப சொன்னாங்க? இருங்க, நாங்க அப்பீல் போயிட்டோம். அதுக்காகவே 360 கோடி வேற ஒதுக்கி இருக்கீங்க. நாங்க அது அப்பீல் போயிட்டோம். அங்க பாரு, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு நீதிபதி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பதில் சொல்றாருமா. என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க? நாங்க பிட்டு போஸ்டர்லாம் அடிச்சிட்டோம், வேஸ்டா போயிருமா. கேவலமா இல்ல? என்னது பிட்டு போஸ்டர் அடிச்சிட்டாங்களா குடுக்கறதுக்கு? பிட்டு போஸ்டர் திமுக நோட்டீஸ் இருக்கு இல்லையா, பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து அடிச்சிட்டோம் ஐயா நாங்க எல்லாரும் கொடுக்கறதுக்கு. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின், அந்த ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் எல்லாம் அடிச்சு வச்சுட்டோம். ஏன்னா எப்படி இதெல்லாம் ஒரு காரணமா? தெளிவா சொல்லிட்டாரு நீதிபதியுமா, அதெல்லாம் எடுத்துட்டு ஓரமா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தான் இருக்கு அவங்களோட ஆட்சி சார். அந்த நீதிபதி மட்டும் நீதிபதி இல்லை சார், அதுக்கு மேல எங்களுக்கு ஹைகோர்ட்ல ஒரு அப்பீல் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் நடத்தாதுன்னு சொல்லி எது நாங்க தான் ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டோமே. என்ன ரிட்டு போட்டாச்சு? அப்புறம் என்ன இவர் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி நாங்க ரிட்டு பண்ணிட்டோம், ஃபைல் பண்ணியாச்சு. ஃபைல் பண்ணியாச்சுன்னா என்ன நிலவரம், என்ன தீர்ப்பு வந்திருக்கு? உங்களை சார் நான் என்ன சொல்றேன்னா, ஹைகோர்ட் வந்து இதை நடத்தாதீங்கன்னு உத்தரவு போட்டாச்சுமா. அதுக்கப்புறம் அதை நடத்துறோமா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஒரு ஆங்கரா நீங்க சொல்லுங்க, அதை நடத்தலாமா நடத்தக்கூடாது? ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடாது, ஸ்டாப் பண்ணி வைக்கணுமா இல்லையா? நீங்க எப்படி நடத்துனீங்க? நாங்க அதன் பேர்ல அப்பீல் போனோம் சார். அப்பீல் போட்டு அதுக்கு வரணும் சார். என்ன சார் பேசுறீங்க? இப்ப நாங்க ஒண்ணு எங்க நடத்திட்டு இருக்கோம், ஸ்டாப் பண்ணி தானே வச்சிருக்கோம். தெரியாம இதுதான் சொல்றேன். எந்திரிச்சா மல்ல ஸ்டேட்டா ஸ்டூடியோ வந்து உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறதுல, டிவி நியூஸ் பார்க்கிறதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. முரசொலி படிச்சுட்டு தான் வராரு. முரசொலி படிச்சா இப்படிதான் விளங்கும். எல்லாமே நாங்க வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு ஒபே பண்ணி நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா எதுவும் பண்ணல. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதை வந்து ஸ்டாப் பண்ணிப்பா, பணத்தை கட்டியாச்சு. அவன் இப்ப டிவியில ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கான், பத்திரிகைக்காரனுக்கு விளம்பரத்துக்கு பணத்தை கொடுத்தாச்சு, யாரு போட்டுட்டு இருக்கான்? யாரு பணம்? எங்க பணம்? எங்க பணம்? எங்க அரசு பணம்? உங்க அரசு பணம்? ஆமா.
நீங்க வாங்குற சம்பளமே எங்க காசு. உங்க காசு போயா? இப்ப மட்டும் இது மட்டும் நம்ம காசு கிடையாதான். இது மட்டும் இவங்க போனா உங்க அரசு, உங்க காசு எங்க அரசு தான். மக்கள் வரி பணத்துல திமுக அரசு மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க சார். மக்களுடைய வரி பணம், மக்களுடைய வரி பணத்துல தான் சம்பளம் வாங்க முடியும். மக்கள் வரி பணத்துல தான் அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு தனிப்பட்ட விளம்பரம் செய்யக்கூடாது இல்லையா? தனிப்பட்ட விளம்பரத்துக்கு நாங்க அரசு பணத்தை பாருங்க, செலவு வழித்தேங்க. அரசு மக்களுக்கு செய்த சேவைகளை விளம்பரப்படுத்துறதுக்கு பண்ணலாம். இண்டிவிஜுவலா நாங்க கட்சி விளம்பரம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லுங்க. திமுக அரசு இதை பண்ணுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுச்சு அப்படின்னு நாங்க ஏதாவது சொல்லியிருந்தோம்னா தவறு. இது முதல்வரை பத்தியும் இந்த அரசை பத்தியும் பெருமைப்பட நாங்க பேசுறது எப்படி தப்பு? பெருமைப்பட பேசுறது உங்க வீட்டு காசுல பேசுங்க, மைக்கு போட்டு. எதுக்கு எங்க மதிப்பானத்துல அரசாங்கத்துடைய செயல்பாடு, அரசாங்க செயல்பாடு நிறைவேற்றி இருந்தா இந்த விளம்பரமே தேவையில்லையே. எதுமா வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றி இருந்தா இந்த விளம்பரமே அது தேவையில்லையே. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க. வாக்குறுதி வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியாச்சு. நிறைவேற்றாத 1-2 வாக்குறுதி அடுத்த 26லயும் நிறைவேற்றிடுவோம். 1-2 தான் நிறைவேற்றி, மத்ததெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லுங்க. எருவு மாடு ஏரோப்ளேன் ஓட்டுற கதையா? இது நம்ம பதிலே சொல்ல தேவையில்லை. அவர் சிரிப்பு சிரிச்சு கேவலமா சிரிப்பு, அந்த சிரிப்புலயே அர்த்தம் இருக்குது. இருக்கும் எல்லாத்தையும் நிறைவேற்ற 1-2 மிச்சம் மீதி இருக்கா? அது 26ல என்ன காரணம்னு கேளுங்க. என்ன காரணம்? 26ல எங்களுக்கு இந்தியா கூட்டணி ஒன்றியத்துல ஆட்சிக்கு வந்துரும். இந்தியா கூட்டணி ஒன்றியத்துல ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த இந்தியா கூட்டணிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்ல தலைவர் இன்னைக்கு நான் இங்க செயற்குழு கூட்டம் இருக்கு ஒன்றியத்தில். இந்தியா கூட்டணி நாளைக்கு கூட்டம் இருக்கு. அப்ரிவேஷன் என்னத்தை நான் போய் சொல்றது? நான் போய் படிச்சுட்டு வந்தா சொல்லணும் உங்களுக்கு. கேட்டியாமா? இவ்வளவுதான். ஆமா, இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆமா, ஒரு கூட்டணி, அதாவது ஒரு திமுகவுக்காக உட்கார்ந்து முட்டு கொடுக்குறாருல, இந்தியா கூட்டணி அப்ரிவேஷன் சொல்லுமா? சொல்ல சொல்லு. அவர் என்ன இவங்க தலைவருக்கே தெரியாது. நீங்க ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறீங்கிறதுக்காக ரொம்ப கூவாதீங்க. இந்தியா கூட்டணி நானா பேர் வச்சேன்? இல்ல ரொம்ப ஐஎன்டிஐஎன் கூட்டணி யார் நான் வச்சா? நீங்க வச்சீங்களா? ஐஎன்டிஐன் வச்சதுல என்ன தப்பு? தப்பு நான் சொன்னேன். அப்புறம் என்ன அர்த்தத்தை சொல்லுங்க மக்களுக்கு. நாங்க ஆல் இந்தியா கூட்டணி தான். அது கவலை. அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க மக்களுக்கு. அதெல்லாம் எங்க மக்கள் கேட்பாங்க. மக்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. திராவிடனாலே உங்களுக்கு திராவிடனா அர்த்தம் தெரியாது. தெரியாதா? தாவேகாவா? அது என்ன தாவேக்கா? அதாவது உங்களுக்கு எங்க போனாலும் விஜயகாந்த் வந்து உங்களுக்கு 2 நிதி வாங்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து மண்ட மூலம் வேலை செய்யுமா? நான் என்ன கேக்குறேன், திராவிடத்துக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. சனாதனம் என்னன்னு தெரியல, சனாதனத்துக்கு தெரியல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சல என்ன? எங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த வீட்டுக்குள்ள போடுறது, கொள்ளடிக்கிறது, கொலை பண்றது, கஞ்சா விக்கிறது, அபீல் விக்கிறது, சாராயம் கடத்துறது எல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்க மேல எல்லாம் நான் தான் பண்ணேன். இவரு தான் கூட வந்து காய்ச்சி கொடுத்தாரு. ஆமாமா நான் தான் பண்ணேன். அட்லீஸ்ட் நாட்டுக்கு நான் ஒரு நல்லது பண்ணிடுறேன். எல்லாம் நான் தான் பண்ணேன். என் தலைமை இவர் தான். 2 பேர் மேலே கேஸை போட்டு உள்ள கொண்டு போயிருக்கேன். நான் தான் தெரியாம சிக்கிட்டேன். எதை எடுத்தாலுமே வந்து வக்கர புத்தியோட பேசுறவங்கள்ட்ட நான் எப்படி உட்காந்து டிபேட் பண்றது? தனியா பேசணும். தனியா தான் நான் பேசாம. நீங்க பேசுற சவுறு தான் கேட்கும். மனுஷங்க பானா மனுஷங்க பானா என்ன பண்ண பேசுறீங்க? கிடைச்சிரும், கஞ்சா விக்கிறான், அது விக்கிறான், இது. அப்ப சாராயம் கொலைலாம் நடக்கலையா? என்ன சாராயம் குடிச்சவனும் சாவல. அதை கலெக்டர் வந்து நின்று வந்து பாத்தீங்கன்னா இதனால சாவலன்னு சொல்லி இன்னொரு 50 பேர் சாவலையா? நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? முடிஞ்சா தெளிவா பதில் சொல்லணும். இங்க உட்காந்து முக்கிட்டு இருக்க கூடாது. ஏங்க என்ன ஏங்க செத்தானா இல்லையா? கலெக்டர் வந்து பேட்டி கொடுக்கும் போது இதனால சாவலன்னு சொன்னாரா இல்லையா? ஒழுங்கா அவர் பேட்டி கொடுத்தாருன்னா அதை குடிக்காம மூட்டிட்டு போயிருப்பானா? அங்க பாருங்க, எங்க பாக்க அவன் கேத வீட்டுல போய் மூட்டையில கட்டி கொண்டு போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சு எல்லா பேரும் செத்து போயிட்டான். அது கலெக்டர் சொல்லிருக்கணுமா இல்லையா? அது கலெக்டர் எப்படி பார்த்தாரா? அது அவர் குடிச்சு பார்த்தாரா? சரி, அவர் ஆகலன்னு சொல்லி பார்த்தாரா? எது தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இங்க பாருங்க, எங்க பாக்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. ரொம்ப மிரட்டி பாக்குறீங்க. உங்க உருட்டு மிரட்டுக்கெல்லாம் நாய்க்க மிரள மாட்டாங்க. நீங்க ஏங்க உங்களுக்கு அதாவது இதுக்கு மிரள தேவையில்லைங்க. சொல்றது கொஞ்சம் மண்டையில வாங்கிக்கிட்டு ஏதாவது உரைச்சா பரவாயில்ல. எங்க உரைக்குது? என்ன உரைக்குது? கேட்ட கேள்வி பதில் கிடையாது.
பதில் இருக்கா? என்ன பதில்? அதான் இப்ப எவ்வளவு கேள்வி கேட்டேன். என்ன ஐஎன்டிஏ ஃபுல் ஃபார்ம் சொன்னேன், பப்பான்ட்டீங்க. கலெக்டர் வந்து அங்க தப்பான ஒரு அறிக்கை கொடுத்தாரு, பப்பான்ட்டீங்க. ஏன் அந்த கலெக்டர் மாத்திட்டாச்சு இல்ல? அப்புறம் அதான் உங்களுக்கு எப்படி தெரியுமா? அப்பா சொன்னாரு, ஆமாங்க ரேப் பண்ணிட்டாமா, அதான் தண்டனை கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன, அவ்வளவுதான் போ. நடக்காம செய்ய என்ன பண்ணீங்க? இவரு போய் பாதுகாப்பு, இவரு காவல் காப்பாரு நைட்டு போய். இங்க வந்து இன்னைக்கு ஏறக்குறைய 10 கோடி மக்கள் வாழ்றாங்க. எங்கேயோ அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் அத்தி பூத்தார் போல நடக்கிற நிகழ்ச்சி அதே திமுகவில் நடக்க மாட்டேங்குது, வந்து அதே திமுகவில் நடக்க மாட்டேங்குது, அதே திமுக அமைச்சர் நடக்க மாட்டேங்குது, அதே திமுக எம்எல்ஏ நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்பா மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இவங்க கட்சிக்காரங்களும் கட்சி சேர்ந்தவங்க எவனுக்குமே விலகவே மாட்டேங்குது. இவங்களாம் ஃபுல் சேஃப்டியில் இருக்கிறாங்க. நாடை எவ்வளோ நேர்ந்து விட்டுருக்காங்களா? எங்க கட்சிக்காரன் எவனும் அத்துமீறி இந்த மாதிரி தப்புகள் பண்றது இல்ல, பண்ண மாட்டாங்க. அவன் பண்ண மாட்டாங்க. அதனால தான் பார்த்தா சொல்லவா வரிசையா போ, வரிசையா சொல்லவா இப்ப லிஸ்ட். அதுக்கும் பப்பா தான், நீங்க ஒரு பதில் வராது, வேஸ்ட். இங்க பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவான், அதாவது மண்ணை எடுத்து தூத்துறது மாதிரி பெண்கள் தான் அந்த மாதிரி தூத்துவாங்கன்னா நீங்களும் உட்காந்துக்கிட்டு இங்க தூத்துறீங்க. நாங்க சொல்றதுல, அண்ணன் அவர்கள் சொல்றதுல இது தவறுங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதான் நிலைப்பாடு, உண்மை, நீங்க தவறா சொல்றீங்க, நிரூபிக்க முடிஞ்சா நிரூபிக்கணும். சும்மா குடிச்சு முட்டு குடிச்சுட்டே இருக்க கூடாது. எப்பவுமே உட்கார்ந்து முட்டு குடுறதே வேலையா? கலெக்டர் தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அந்த கலெக்டரை மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து சரி ஐயா, நீங்க சொல்ல நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி முதல்வர் பல முடியாதானே? இல்ல நான் ஒத்துக்கிறேன், இருங்க. அதே மாதிரி முதல்வர் பல வாட்டி தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு. முதல்வரை மாத்துங்கன்றான். ஏன் முதல்வருக்கு வந்து கலெக்டர் தப்பா, முதல்வருக்கு ஸ்லிப் ஆனா டங்கு ஸ்லிப் ஆனா கலெக்டருக்கு ஸ்லிப் ஆனா நீங்க மாத்திடுவீங்க. முதல்வரை யார் தேர்ந்தெடுத்தது? அப்படியா? அந்த மக்கள் தான் சொல்றாங்க நீ வேணா சாமி. 26 தேர்தல்ல அத ஃபர்ஸ்ட் நான் அப்ஜெக்ட் பண்றேன். எது மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கல, பாதி ஓட்டு நீங்களே போட்டுருக்கீங்க. இல்லையா? முத இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். இவங்க ஏதோ ஒரு உருட்டு வேலை பண்ணிட்டு மக்கள், அதான் சொல்றேன் இல்லையா, மக்கள் ஒழுங்கா கரெக்டா அவங்க ஓட்டு மட்டும் விழுந்துருந்ததுன்னா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டீங்க. எல்லா பூத்துலயும் உள்ள புந்து இஷ்டத்துக்கு கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு அந்த உண்மையை சொல்லணும் மக்களுக்கு. நீங்க பேசுறது எதுவுமே செல்லாது. ஆமா, இவர் பேசதான் செல்லும். அப்படியே தப்பு நான் பேசுறது செல்லாது, இவர் பேசினா அப்படியே கொட்டும். தப்பு எல்லாம். இப்போ வந்து திமுக உறுப்பினர் சேர்க்கையில வந்து ஓடிபி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து உயர்நீதிமன்றமும் ரத்து பண்ணியிருந்தாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு மனு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரும்பவும் காரி துப்பிருக்கானே சொல்லுங்க. துப்புனா என்ன கேட்கல, கேட்டவங்க பதில் சொல்லுங்க. அதான் துப்புனா அதாவது இல்ல, எதற்கு மேல்முறையீடு ஒரு அரசாங்கம் போகணுன்றது ஆனால் புரிதல் அரசாங்கத்துக்கு இருக்கணும். நீங்கள் கல்விக்கான நிதி கிடைக்கல அப்படின்னா ஓகேங்க, அதுக்காக நம்ம முறையிடுனா பரவாயில்ல. நீங்கள் போய் திருட்டுத்தனமாக வந்து உறுப்பினர் சேர்த்து அதில் ஓடிபி அவங்ககிட்ட வாங்கி அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி சொல்லி நீதிமன்றம் சொன்ன பிறகு அதுக்கு இவங்க மேல்முறையீடு போகிறாங்க. எதற்கு மேல்முறையீடு போகணுன்றதுக்கான ஒரு புரிதல் இல்லாமல் இவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்திற்கு மேல்முறையீடு. மக்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதுக்காக திமுக மேல்முறையீடு போச்சான்னு கேளுங்க பார்ப்போம். ஒரு விஷயத்துக்கு மேல்முறையீடு போயிருக்குமான்னு கேளுங்க, போயிருக்காது. ஒட்டுமொத்த திமுகவும் இந்த நாடை வந்து இவங்களுக்கு எழுதி கொடுத்துதான் நினச்சிக்கிட்டு முதல்வர் கலைஞர்லேருந்து ஆரம்பித்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின், அப்புறம் வந்து உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, அடுத்து பிறக்க போகிற கருவிலுக்கு உள்ள வரைக்கும் சொல்லிடுவாங்க தமிழ்நாடு நம்ம சொத்துப்பா, நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் பார்த்துக்கலான்ட்டு. அந்த ஒரு மோசமான மனப்போக்கு இருக்கிறது தான் தொடர்ச்சியாக நீதிமன்றம் கண்டிக்குது. நீங்கள் இப்போ இதை கண்டிச்சிருக்கிறாங்க, இப்போ இன்னொரு வழக்கு கண்டிச்சிருக்கிறாங்க, அதேமாதிரி மதுரை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சாவோ அப்படின்னோ இங்கே விற்பதற்கு சாத்தியக்கூறு இல்லைன்ட்டு. அப்போ தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சி நடந்து கொண்டு இருக்குது, அதை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. ஆணவ படுகொலை நீங்கள் கண்டிச்சிருக்கு. இவர்களை எத்தனை முறை கண்டித்து எவ்வளவு சொன்னாலும் சரி, இப்போ நீதிமன்றமே முன் வந்து சொன்னாலும் சரி, எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம தான் நாட்டுக்கு மன்னர், நம்ம சொல்கிறது தான் எல்லாமேன்ற ஒரு மனப்போக்கு இருக்குல்ல, இது மக்களை வந்து மிக பேராபத்தாக பார்க்கப்படுகிறது. அதப்போ என்ன சொல்கிறது, முதல்லலாம் வந்து ஊருக்கு வெளியில் தான் சாத்தானுக்கு வந்து ஆலமரத்தில் அரச மரத்தில் கட்டி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்து திமுகவே ஊருக்குள்ளே விடாமல் இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலை 2020 நம்ம தொடங்கினா மட்டும்தான் மக்கள் நலன் சார்ந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், எதை சொன்னாலும் செவிடுங்கார சங்கம் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா திட்டத்திற்கும் பாருங்களேன், மக்கள் வரிப்பணத்தில் கெட்டப்பட்ட ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் கலைஞருடைய பெயர். ஏன் தமிழ்நாட்டில் வந்து கலைஞரை தவிர்த்து வேறு தலைவர்களே கிடையாதா? இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய பெயரை கக்கூஸில் கொண்டு போய் எழுதுறது இவங்க ஆட்சியில் நடந்துச்சா இல்லையா?
அப்போ எந்த மாதிரியான மோசமான ஒரு போக்கை கையாண்டுட்டு இருக்கிறான்னு பாருங்க. ஒரு முதலமைச்சர் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில என்ன புரோட்டோகால் படி எப்படி செய்யணும், ஒரு துணை முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்ன போதிய முன்னெடுப்பு செய்யணும் தெரியல. இதே வேற கட்சிக்கார மாநாடு ஒன்று போறாங்கன்னு வச்சுங்களேன், 992 கேள்வி கேட்க வேண்டியது, இது நொட்டை அது நொட்டை, இப்படி தேதியை மாற்று அதை மாற்றுன்றது. ஆனால் இவங்க ஒரு ஏர் ஷோன்னு ஒன்று நடத்தினாங்க. டீஹைட்ரேஷன், தண்ணி கொடுக்க துப்பு இல்லாமல் 5 பேர் உயிரிழந்தார்கள். இது இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நாங்க நடத்தணுங்கிறத அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. முதலமைச்சர் தான் வாங்க, நாங்க ஒன்றும் வான்னு கூப்பிடல. யார் கூப்பிட்டா? நாங்க கூப்பிடல. அவங்க எல்லாம் வந்து இராணுவத்தின் மூலமா நடுவண் அரசு பண்ணுச்சு. ஆமா, ஒன்றிய அரசு எங்களை கூப்பிடலைங்க. நீங்களா போய் கலந்துட்டீங்களா? ஆமா, நாங்களா தான் போய் கலந்து. யார் வேணாலும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேரை கூட்டிக்கலாம். ஒன்றிய அரசு அப்ப நாளைக்கே வந்து நாளைக்கே தமிழ்நாடு அரசு கேக்குது. இங்க பாருங்க, ஒன்றிய அரசின் சார்பா ராணுவ தளபதி, இங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி வந்து எங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அதுக்கு பெர்மிஷன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட பாதுகாப்பு கேட்கல. கேட்டிருந்தா நாங்க கொடுத்துருப்போம். அவன் ராணுவம் நடத்துச்சு. ராணுவ விமானங்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் கலந்துக்கிறதுக்கு. ஆமா, நான் தெரியாம கேட்கிறேன். நாங்க மாத்திரம் 5 பேர் செத்து போயிட்டாங்க. இதே ஊபியில 300 செத்தானே, கூட்டத்துல இப்போ எல்லாம் கலக்கு தெரியுமா? ஆமாங்க, நாங்க நடத்துறோம், பாதுகாப்பு கொடுக்க வக்கு கிடையாது, எல்லாத்தையும் வாங்கினா வர வைப்போம். எங்க வீட்டு முனையில வந்து ஒரு 100 போலீஸை நிப்பாட்டிப்போம், என் மருமக வீட்டு முனையில ஒரு 50 போலீஸை நிப்பாட்டிப்போம். எங்க குடும்பத்துக்கு தாங்க பாதுகாப்பு, அதுக்கு தாங்க நான் முதல்வர்னு சொல்ல வராரு. இவங்க எல்லாம் தான் பேச்சு. இங்க 5 பேர் செத்தா ஓகே, அங்க 50 பேர் செத்தாங்க. 50 பேர் 5 பேர் செத்தாங்க. 300 பேர் அங்க 300 பேர் 5 பேர் 300 பேர். அதான் சொல்ல வர பாயிண்ட். புரியுதா உங்களுக்கு? இங்க சட்டத்துக்கு பதில் வராது. எல்லா இது கர்நாடகால இப்ப சாவலியாமா கிரிக்கெட் இந்த கர்நாடகா கிரிக்கெட் மேட்ச்ல கடைசி நாள் இந்த பிரைஸ் வழங்கும் போது செத்தாங்களா இல்லையா? 16 பேர் செத்து போயிட்டான். இதனால தாங்கள் கூற வரும் கருத்து நான் சொல்றேன். சொல்லுங்க. அங்க ஊப்பிலையும் பிரச்சனை, இங்க ஊப்பிலையும் பிரச்சனை. அந்த ஊப்பியினாலும் பிரச்சனை, இந்த ஊப்பினாலும் பிரச்சனை. இங்க எங்கள்ட்ட 2 பேரும் ஊப்பின்னு வந்தாலே பிரச்சனை தான். எங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பல லட்சம் கைய ஒரு சமாச்சாரத்துல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சமாச்சாரம் நடக்குது. ஆமா, ஒரு 10-5 லட்சம் பேர் கூடினாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 4 பேர் சாவதான் செய்வான். அதனால நீ கேள்விதான் கேட்டு இருக்காதுமா. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாளைக்கே சொல்லக்கூடாது. சரி, அவரை உதாரணம் காமிச்சா அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். உதாரணம், இப்ப எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 லட்சம் பேர் கூப்பிடும் போது 4 பேர் சாவதாமா செய்வான். அதெல்லாம் நீ கேட்காத. அப்படிதான் சார் எல்லா வீட்லயும் அப்படிதானே. போ இது மாத்திரம் பேசுறாங்களா? இந்த இங்க இந்த பேசுறதுக்கு பதில் வரல. இத பேசுறானே, அத பேசுறானே, அத சொல்ல மாட்டானே, இத சொல்ல. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுவாங்க அது கட்சி திரிசாவா, இது தாவேக்காவா, ஒரு ஆயத்தரவாலே திரிசாவா, நாட்டை பத்தி உங்களா என்ன அக்கறை இருக்குது? ஐயா, பொம்பளை சோக்கு யாருக்கு பொம்பளை சோக்கு? எதுக்கு எப்ப பாரு உங்களுக்கு எதுக்கு எப்ப பார்த்தா உங்களுக்கு பொம்பளை சோக்காவே இருக்கு? கட்சி மாநாட்டுல எத்தனை பேர் செத்தான்? 9 பேர் செத்தான். 9 பேர். அது இங்கே சென்னையிலேயே கிளம்பி போனவங்க 2 பேரும் பைக்கில் போகிறேன், இங்கேயே செத்தான். சென்னையிலேயே மாடர். அதுக்கப்புறம் கார்ல போனவங்க 6 பேர் கார்ல செத்தானுங்க. ஆளும் கட்சி சொல்லுங்க. ரோட்ல ஆக்சிடென்ட் செத்தது கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் கரெக்ட். அதாவது ரோடு ஆக்சிடென்ட் எதுக்கு செத்தான்? எதுக்கே செத்தான்? அந்த மாநாட்டுக்கு போறீங்க, ஹெல்மெட்டும் போடாம ஒன்னும் போடாம அவன் சொன்னான்ங்கிறதுக்கா இந்த காவல்துறை அனுபவிச்சு அதெல்லாம் பறக்குறாங்களே, சின்ன பறக்குறாங்க. வானத்துலதான் பறக்குறாங்க. ரோட்ல போலீஸ். ஆமா, கோவாக்கு வானத்துலதான் பறந்து போனாரு. ஒரு தடவை தாங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்கற பதில் சொல்லுவீங்களா? என்ன பண்ண போனா பாருங்க. ஒரு நிமிஷம். இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பிலும் இல்ல தமிழக அரசு வந்து அந்த முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் சாவுதான் செய்யும். 5 பேர் 10 பேர் சாவுதான் செய்வான். ஆமா, இதை மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கெல்லாம் கூடாதீங்க. நாங்க மக்களை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம். மக்கள் ஏதாவது சம்மதம் இருக்கா? மக்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு ஊற்றத்துக்கு சம்மதம் இருக்கா? முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் பங்கு பெறும் நிகழ்ச்சியில், பல்வேறு மக்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் 4-5 பேர் சாவதான் செய்வானா? ஆமாவா இல்லையா? ஆமா இல்ல பதில் சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல. அப்ப எதுக்கு என்ன வெங்காயத்துக்கு 4 பேர் செத்தான்? பதில் சொல்லுங்க. 4 பேர் எங்க செத்தான்?
எங்க சத்தம்? பீச்சில் நடந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கு என்ன உங்க வீடு உள்ளதா சாக மாட்டாங்க. பீச்சில் எதனாலங்க சத்தம்? தண்ணி அவன் வந்து வெயில் கொடுமையில தண்ணி தாகத்துல தானே இறந்தான். கூட்ட நெரிசல்ல சத்தம் யாரு பண்ணனு எவரை பண்ண? நீங்க போகும்போது நீங்க கையில வலிக்குதா? ஆம்புலன்ஸ் எல்லாம் நின்றுச்சு, அது விலகி வர முடியல கூட்டம். அதனால கேக்குறேன், ஏன் வழி இல்லைன்னு சொல்லி ஒரு பாதை அமைக்க துப்பு இல்லையான்னு கேக்குறேன். எது ஒரு பாதை அமைக்க துப்பு இல்லையா? பாதை அமைக்கிறதுக்குன்னா மக்கள் தான் நெரிசல், மக்களுக்கு தான் அறிவு இல்ல. மக்கள் போய் குமிஞ்சிடறானே எங்கேயுமே. சரி, ஒரு வேன் வருது, உடம்பு பாதுகாப்பு குறைபாடு இல்ல சார். பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்துச்சு சார் பீச் விஷயத்துல. அத சொல்லிட்டு போவாங்க. சும்மா ஏங்க வளவள குளக்கல் பேசுறீங்க? சும்மா ஒத்துட்டாருமா அவரு. மக்கள் போய் குமிஞ்சிடறாங்களாமே கூட்டம் கூட்டமா. ஆமா, கூட்டம் கூட்டமா தான் கெஞ்சிறது. யார் சொன்னா? கொடுத்தே கூட்டத்துக்கு பிரியாணி யாருமா வரா? யாரோ கலைஞர் வரானா? காசு கொடுத்து எடுக்கிறது யார்? காசு கொடுத்து ஏமா இந்த மாதிரி சொல்லுன்னு சொன்னா நான் சொல்றேன். ஞாபகம் வந்துருச்சு. காசு கொடுத்து எடுக்கிறது தெரியுமா? முதலமைச்சர் வரும்போது 5 கிழவை செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியே பொறுமையா வந்து, ஐயா வணக்கம் ஐயா, உங்க ஆட்சியில பாலாறு தேனாறு ஓடுது, கேவலம் இதெல்லாம் ஒரு இது. அவரு 2 அடி கூட இப்படி வந்திருக்க மாட்டாரு. அதெல்லாம் பாத்தீங்களா? அங்க இருந்து இங்க வந்துருப்பாருமா, போயினே இருப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளே இருக்க மாட்டேன். என்ன எவனையும் காணோம், எல்லாம் போயிட்டாங்களா? முதல்வர் தேடுவாரு பின்னாடி. பாத்துக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் இவங்க மான நடத்துற லட்சம் தெரியுமா? வா காவாலிடா, நான் காவாலிடா. பதில் சொல்லுங்களேன் ஐயா. யாரு காவாலி? அங்க யாரும் கிடையாது. இங்க பாருங்க, பதில் சொல்லுங்க. உதயநிதி தலைமையில வா காவல்டா காவல் காவாலி மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. எங்க மாநாட்டுல ஆமா, எங்க மாநாட்டுல ஒரு பொழுதுபோக்கு. அவங்க போர் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாதுன்னு அந்த சீட்டு விளையாண்டா நைட்ல, அதையும் நீங்க தப்புன்னீங்க. நைட்ல படத்தை எடுத்து மாநாடு நடந்து ஏன் சேத்தான் சாவலிய பாதுகாப்பா இருந்தான். மத்தவங்க பாதுகாப்பா. அப்போ உங்க மாநாட்டு சொல்லலாம் இல்லையாமா? இவங்க மாநாட்டுக்கு போனா இளவு இருக்காது. ஏன்னா அவங்க மாநாடு இல்ல. மத்த வந்து ஒரு பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுமக்கள் ஒரு ஏர் ஷோ போற இடத்துல 4 பேர் செத்துருக்கானா, 5 பேர் செத்துருக்கானா, அதெல்லாம் அப்படி வரமா சாவதான் செய்வாங்க. அங்க சாவலியா 300 பேருன்றாரு. இவரெல்லாம் வந்து நீங்க பேசுறீங்க, உங்க மக்களும் பாக்குறாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஏய், நீ சீட்டை போடுமாப்ல. அவனுக்கு வாட்டுக்கு உட்காந்து மாநாடு அங்க நடந்துகிட்டு இருக்கு, சீட் ஆகிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் புரியுதா? ஒரு தலைவனுக்கு மாநாடு நடக்கையில சீட்டு மாநாடு நடக்கும் போது மாநாடு திரளுக்குள்ளேயே உட்கார்ந்து உதயநிதி பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ கட் பண்ணி போட்டோ டைம் பாஸ். ஒரு நிகழ்ச்சியில சாப்பாடு ஓரத்துல பீர் பாட்டில் வச்சாங்கல்ல, சென்ட்ரா வச்சாங்களா? அதுக்கு ஒரு அந்த கட்சி சேர்ந்த யாரும் அந்த இளைஞர் யாரும் பையன் தெரியல, திமுக அந்த பையன் பேட்டி அளிக்கிறதுக்கு ஒரு 150 கட்டு அவனுக்கு வரல, போட்டு ட்ரோல் பண்ணாங்க தெரியுமா? அதாவது அது வந்து அது மறுப்பு தெரிவிக்கிறான் நடந்ததுன்னு சொல்லிட்டு வரல. அவனுக்கு பதறான், புலம்புறான். என்னத்தை முட்டு கொடுக்கறது? தாகத்துக்காக அன்றைக்கு பீர் பாட்டில் கொடுத்தாங்க. என்ன இருக்கு அதுல? பீர் இருந்துச்சு கேட்டீங்களா? தண்ணியை பிடிச்சி கொடுத்தானுங்க. பாட்டில் பீர் பாட்டில் தண்ணி வச்சான். ஆகத்துக்காக பீர் பாட்டில் வச்சிருக்காங்க. திமுக முட்டு கொடுக்குறாரு சொல்லிட்டாரு. இப்போ இவ்வளவுதான். இவர் என்ன சொன்னாரு கேளுங்க. அதுல பீர் இல்லையா, தண்ணியை பிடிச்சி வச்சிருக்காங்களா? தண்ணி பாட்டில் 2 பேரும் மூத்திரம் போய் வச்சுட்டாங்க. அதை கூட தூக்கி வச்சு தெரியல. பீர் பாட்டில் ஏன் தண்ணி பிடிச்சி? பாட்டில் தண்ணி பாட்டில் தீந்து போச்சு. எல்லாரும் தண்ணின்னு எப்படி அவ்வளவு பீர் பாட்டில போய் பொறுக்கிட்டு வந்தீங்க வைன் ஷாப்ல? அது அங்க எல்லாம் காகிதம் போறீங்க தானே? ஆமா ஆமா, கட்சிக்காரங்க அப்படித்தாங்க. அது சொல்ல வேண்டியது இல்ல, தெரியும். நல்லா கேட்டுக்குமா, 50 பேர் சாப்பிடுற இடத்துல குடிக்கிறதுக்கு பாட்டில் இல்லையா, பீர் பாட்டில போய் வைன் ஷாப்ல பொறிக்கிறது வந்து வச்சு தண்ணி குத்து இருக்கிறாங்க. அதை பொறிக்கிட்டு வந்து அதை கழுவு தண்ணி இருக்கு, அதை கழுவி அதுல தண்ணி பிடிச்சு கொண்டு. ஆனா விஞ்ஞானிகள் நீங்க இல்ல, நாங்கள் பெரிய விஞ்ஞானி தான். எங்க கட்சியே விஞ்ஞானி கட்சி தான், கவலைப்படாத. இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியா ஒருத்தர் வந்து நடிகரா அவதாரம் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஹெச் ராஜா.
ஐயா என்ன அது அவர்கிட்ட கேட்க யார்கிட்ட கேட்கிற கேள்வி, நீ கேட்கறது யாரை பார்த்து சரி. கேட்க இந்த கேள்வி யாரும் சரி, சரி. ஒருத்தர் கேட்டு சரி கேளு. ஓகே இது என்ன பிரச்சனை இப்போ உதயநிதிக்கு இப்போ வந்து ஃபீல்ட்ல பயங்கரமா நெருக்கடி ஏற்படுமே. அவரே ஜாஸ்திமா அவருக்கு யாரு எக்ஸ்ட்ராவே அவருக்கு அதிகம். நீங்களே நடிக்கலாம். ஆமா உதயநிதி எக்ஸ்ட்ராவே நடிக்க எனக்கு தெரிஞ்சு அவர் எக்ஸ்ட்ராவை விட்டுருங்க இவரு போதும். இப்போ உதயநிதி வந்து ஆக்டிங்கே பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. என்ன மனசா சொல்ல முடியாம சிரிக்கிறேன். உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா இப்போ? அப்புறம் நீயே சிரிக்கணும் அவ்வளவுதான் லட்சணம். உங்களுக்கு புரியுதா? அதாவது அவருக்கும் தெரியும் அது, அதனாலதான் அவரே டீசனா ஒதுக்கிட்டாரு நடிப்புல இருந்து. புரியுதா? நடிப்புக்கும் அவருக்கும் சம்மதம் கிடையாது. ஒழுங்கா நடிக்கவும் வரல, ஒழுங்கா மினிஸ்டர் கொடுத்தா அதுவும் பார்க்க வரல, எதுவுமே ஒழுங்கா வரல. என்ன உருப்படியா வந்து இவர் சொல்ல சொல்லுங்க. ஐயா இப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்க போறாராம கேள்விப்பட்டீங்களா? ராஜா களத்துல இறங்கி இருக்காரு. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்னையா? ஐயா, எச் ராஜா ஒரு படத்தில் நடித்து முடித்து அது ரிலீஸ் ஆகி வரட்டு மக்கள் மத்தியில் இப்போ நல்லா வரட்டும், அவர் நல்ல பெரிய நடிகராக வரட்டும், யாருக்கு என்ன, என்னுடைய நெருங்கிய நண்பர் தான், வந்தால் தப்பு இல்லை. அதில் டைலாக் இருக்காயா? உதயநிதிலாம் வரும்போது எச் ராஜா வந்தானே தப்புன்றாரு. புரியுதா இல்லையா? அவ்வளவுதான், அது பெரிய கொஸ்டின் கிடையாது. அப்படி போயிடலாம். நீங்க என்ன எச் ராஜா நடிக்க வராரு, உங்களுக்கு போட்டியா வராரு, அது வந்து எங்களுக்கு யாரையா போட்டி? 78 வயசு டைட்டில் தெரியுமா? 78 வயசுல வந்து கொஞ்சம் கூட இந்த படத்தோட டைட்டில் நம்ம வர்றானா அதுக்கு வந்து நான் கும்மாளம் அடிச்சிட்டு இருக்குங்க சும்மா. அந்த படத்தோட டைட்டில் தெரியுமா? ஆமாம் அதாவது நான் என்ன சொல்கிறேன், இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனதே இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதல்னால அந்த ஆள் வந்து இப்போ அந்த படத்தில் நடிக்கிறான். அதுவும் திருப்பரங்குன்ற மலையை முன்னிலத்து தான் பண்ண போகிறார் அந்த ஆள். ஆகையினால இது வந்து எப்படியாவது இவங்க திட்டம் போடுறானுங்க. அது சிக்கந்தர் மலைன்னு எவனோ ஒரு நாரப்பையை சொல்லிவிட்டான். அதை கையில் பிடிச்சி தொங்கிக்கிட்டு அங்கே இருக்க தர்காவை இடிக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறானுங்க. நாங்கள் விடமாட்டோம் அதெல்லாம், தர்காவெல்லாம் அதாவது இப்போ வந்து கந்தன் மலைன்ற படத்தை நடிச்சுட்டு இருக்காரு. அதான் கந்தன் மலை தான். கந்தன்னா யாரு? முருக கடவுள் தான். அதுதான் அது வந்து ஒரு மலை, அது முருகன் கோயில் முன்னாடி இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் சிக்கந்தர் செத்து போயிட்டான், அவனை வெட்டி கொண்டு விட்டாங்க, அது மேலே புதைச்சி விட்டானுங்க. அதில் அங்கே ஒரு இது இருக்குது, அவ்வளோதான். ஒரு மசூதி மாதிரி போடுவது கட்டிட்டானுங்க. இருந்துட்டு போட்டுமே, இதில் என்ன இருக்குது? எல்லா மதமும் சம்மதம் தானே. இங்கே இதில் செக்குலரிசம் உள்ள நாடு தானே இது. இங்கே எதுக்கு இதை பரப்புற? ஒரு ஜாதி துவேஷம் என்னத்துக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த ஆர்எஸ்எஸ் ஒன் இந்தியான்னு சொல்லி இவங்க பண்ற அடாத்து திமுரு கடவுளே அவங்க கடவுளுக்கே அடுக்காது. கரெக்ட். ஆனால் நீங்கள் சொன்ன கரெக்டான பாயிண்ட். இந்த ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றாரு. உங்கள் ஆட்சியில் எப்படி வந்து திமுக நடக்கிற இந்த ஆட்சியில் எப்படி தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வளர்ந்து? அப்போ நேரடியாக உங்கள் தலைவர் வந்து உங்கள் தலைவர் ஆர்எஸ்எஸ் கூட்டணி வச்சுக்கிறது, நீங்கள் வந்து அது தெரியாமல் போட்டுட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு போய் கடல் கரையில் பெரேட்ல நின்றாரு. தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்கு, பிஜேபி வளர்ந்திருக்குன்னா வளர்ந்திருக்கு, அண்ணாமலையால வளர்ந்துச்சு. எப்படி நீங்க வளர்ந்தீங்க? ஓட்டாவுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தது, கடைசியில 11% ஓட்டை வாங்கியிருக்கான். அதை நம்பித்தான் ஆகணும். இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் வளர விட்டீங்க உள்ள. நாங்க என்ன பிஜேபி அரசியல் கட்சியா பிஜேபி வளரலாம், ஆர்எஸ்எஸ் எப்படி வளர விட்டீங்க? ஆர்எஸ்எஸ் பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறதுக்கு வந்து பார்த்தா அருகதை இருக்கா? ஆர்எஸ்எஸ்னா உங்களுக்குலாம் அருகதை. காமாட்சி நாயுடு கேட்கல, திமுக காரங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். இங்க தனிப்பட்ட யாருக்கும் எந்த விரோதமும் கிடையாது, தனிப்பட்ட கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் சுய ஒழுக்கம், ஃபர்ஸ்ட் சுய ஒழுக்கம். சரியா? சுய ஒழுக்கம் ஒண்ணு தெரியுமா? காவாலின்னு டான்ஸ் ஆடினாங்கன்னா உட்காந்து சீட் ஆடினு இருக்கிறானுங்க. அதுக்கு பேர் சுய ஒழுக்கமா? ஒரு முருகன் மாநாடு நடந்தது. முருகன் மாநாட்டுல வந்து பார்த்தா ஒரு குப்பை கொண்டு அள்ளி ஓரமா போட்டு சார ஓரமா எடுத்து வச்சு போனவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்து முன்னணி கட்சி, அந்த ஆர்எஸ்எஸ் ஒழுக்கம். அதை பத்திலாம் உங்களுக்கு திமுக என்ன தெரியும்? இல்ல கேக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மை என்ன தெரியும் உங்களுக்கு? ஐயா 4 சாக்கா முடிச்சவன் அப்புறம் நீ அப்பா மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப தெரியுதா? 4 சாக்கா முடிச்சவரே இப்படி மாத்தி முழுசா சந்திரமுகியா உட்கார வச்சிருக்காங்கன்னா அப்ப பாத்துவோம். இதுதான் ஆர்எஸ்எஸ் அவ்வளவு மோசமா இருக்காங்க, வெளியேற்றீங்களா? ஆர்எஸ்எஸ் மோசம் தான். அதாவது எப்படின்னா ஸ்லோ பாய்சன். கதை சொல்லியே எப்படி இப்ப நாட்டை குட்டிச்சவராக்கி கைப்பற்றினாங்களோ அது மாதிரி உங்க மூளையை செலவு பண்ணிடுவாங்க. மூளை செலவை பண்றதுதான் ஆர்எஸ்எஸ் வேலை. மனசாட்சியே நம்ம பிராண்டிங்கை பத்தியும் விளம்பரத்தை பத்தியும் உருட்டுறதை பத்தியும் யாரு பேசுறது? எஃப்எம் திறந்தா ஒரே ஆடு, யூடியூப் திறந்தா ஒரே ஆடு,
எங்க போனாலும் ஒரே விளம்பரம். நீங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு கேட்டுத, நீ மக்களுக்கு நல்லது பண்ணா எதுக்கு இவ்வளவு விளம்பரம் பார்த்தாங்க, எதுக்கு இவ்வளவு உருட்டுறீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு போறானா, உங்களுக்கு பயம் பீவி எங்க தோத்து கேவலமா தோத்து போயிடுவோம்னு சொல்லி இருக்கிற மக்கள் காசெல்லாம் வரி பணத்தை கொண்டு போய் இறைச்சி எவன் விட்டு அப்ப காசை எவன் செலவு பண்றது 400 கோடி 500 கோடி. உங்க பத்திரிகைக்கு விளம்பரம் வரலைங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? எங்களுக்கு நான் சொல்லவா, எங்க சேனலுக்கு ஓபன் பண்ணும் போது அந்த விளம்பரம் போது எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்குது. நாங்க அப்படியே தலையில காலை அப்படியே அடிச்சுக்கிறோம். ஐயோ இதனால நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வருதுன்னு சொல்லிட்டு சும்மா ஆளே பாருங்க. நீ அத்து கேளுமா. அஜித் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ரசிகர்களை என்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விஜய் அவர்களை குத்தி காமிச்சு பேசியிருக்காரா? இதுல அரசியல் சீண்டல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை அவருக்கு எப்பயுமே அஜித் அவர்கள் இது போன்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டார். நான் ரசிகர்களை என் சுயலாபத்திற்காக பயன்படுத்தவில்லைன்றத, ரசிகர்களை சுயலாபத்திற்காக பயன்படுத்துகிற கட்சி நபர்களை அவர் போர்ட்ரேட் பண்ணல. ஆனா சுயலாபத்துக்காக, ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்துல ஒரு இயக்கமா தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தொண்டர்களாகவும் நிர்வாகிகளாகவும் ஆகியிருக்காங்க. சோ இதுதான் அவர் சுத்தி வளைச்சு பேச வராரா? சீமான சொல்லாங்க. அப்படி பார்த்தா அவர் நடிகனாக இருந்து டைரக்டர் ஆனார். அதுக்கப்புறமேட்டு சினிமா சம்மந்தப்பட்ட கான்டாக்ட் தான் இன்ன வரைக்கும் எல்லா ஊடக மேடைகளையும் பேசுகிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, சினிமா பிரபலங்களை அரசியல் தலைவராக தேர்ந்தெடுக்காது. நீங்கள் எங்கள் அப்பா பாரதி ராஜா, எங்கள் அப்பா மணிவண்ணன், எங்கள் அப்பா நானும் சேர்ந்து நடித்தோம், எங்களுக்கு அந்த அனுபவம் இந்த அனுபவம் சொல்லி இந்த அனுபவத்தை பற்றி தான் பொது மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த வெறும் ஒரு நடிகனை நீங்கள் சொல்ல முடியாதுமா. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கட்டும், உதயநிதி இருக்கட்டும், ரசிகர் மன்ற தலைவராக இருந்தது யார் இந்த கட்சிக்கு? உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர் யார்? இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் இருக்கார்ல, அவர் தான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது. இப்போது சுயலாபத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றத அவர் சொல்லும் பொழுது, தளபதி விஜய் அவர்கள் சுயலாபத்திற்காக பயன்படுத்தலை. அவர் வீட்டு வேலை செய்ய சொன்னாரா? திமுக மாதிரி தன்னுடைய சுய லாபத்திற்காக யாரையாவது பயன்படுத்துறாரா? கேள்வி அங்க கேட்டா அந்த கேள்விக்கு பதில சொல்லியா? இந்த பாருமா, அஜித் இன்னைக்கு இல்லடா, அஜித் அவர் மன்றங்களையே அப்பமே கலைச்சிட்டார். இந்த ஆளு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த தம்பிக்கு மன்றங்கள் வர்றதுக்கு முன்னாடி அஜித்துக்கு மன்றங்கள் இருந்துச்சு. அப்பமே அவர் எனக்கு மன்றங்கள்லாம் வேண்டாம், எதுவும் எல்லாமே கலைச்சிருங்க, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்பமே சொல்லிட்டாரு. அப்பளம் சுட்டுட்டு உட்காந்துருக்காரு. அஜித்தோட ரசிகர்களுடைய வாக்குகளை இது பண்றதுக்காக அவருக்கு ரேஸ் கிளம்ப கூட ஏற்படுத்தி கொடுத்தாங்க. வெளியிலே தெரியாது, அவங்க பாட்டு கமுக்கமா வருவாங்க, கமுக்கமா போயிடுவாங்க. யாருமே அங்க போய் கேட்ல காத்துட்டு இருக்க மாட்டாங்க. புரிஞ்சதா? அப்ப முதல்வர் அவர்களுடைய வீட்டு வாசல்ல யாருமே காத்துட்டு இருந்ததே இல்லை. இருக்காது, போய் பார்த்துட்டு வாங்க. எங்கயாவது முதல்வர் வீட்டு வாசல்ல மக்கள் பயம் கழுத்துக்கு அடிச்சிட்டாங்கன்னா ஐயா அப்பெல்லாம் இல்ல. அதை எப்படி விடுவாங்க? இப்போ உங்க வீட்டுக்கு 4 பேர் விருந்தாளி வராங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அம்மா விருந்தாளி வந்திருக்காங்க வாங்கன்னு திறக்கும் போது எவன் குத்த வருவான், அவளை பாவம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி நம்ம உள்ள உட்காந்து பயத்துல உட்காந்து இருந்தா, அதனாலதான் கேட்டுட்டு எவனும் விட மாட்டாங்க. பயம். என்னுடைய பார்வையில் அப்படி இல்லைம்மா. ரசிகர் முதல்ல திமுக இருந்தா தானே கேட்டு போவாங்க. இப்போ அங்க ரசிகர் இருந்தா தானே போய் கேட்டுல நிற்க. ரசிகரும் கிடையாது. திமுக நபர் 70 ஆண்டு ஆளுகமா 70 ஆண்டு ஆளுகான ஆட்சி செஞ்சாலுமே திருப்பி 200 ரூபா குவார்டர் பிரியாணியை வச்சுக்கிட்டு தான் ஒரு ஆளை கூப்பிட வேண்டிய நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் சுயநலத்திற்கு பயன்படுத்தக்கூடியது. இதில் அரசியல் செய்யக்கூடிய அவசியமே இல்லை. இதை குறித்து பல நபர்கள் போட்டு தளபதி விஜய் தான் சொல்கிறாங்க, தளபதி விஜய் தான் சொல்கிறாங்கன்றது அவரை தனிப்பட்ட முறையில் பிராண்ட் பண்ணுறது. இப்போ கூட பாருங்கள், பிதா சுதன் பரிசுத்தன் ஆவியின் பேரில் தளபதி விஜய் அவர்கள் கர்த்தரோட கூட்டணின்னு சொல்லி குமுதம் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி அது தனியாக அட்டப்பட்டத்தில் போட்டிருக்கான். இப்போ எவ்வளோ வன்மம் இருக்குன்னு பாருங்கள். இவரை சாதிய தலைவராக மாற்றி காண்பிப்பது. ஆரம்பத்தில் திமுக தான் இருந்துச்சு. இந்த 2 கட்சி மட்டும் இருந்த பொழுது எப்படி இத்தனை சாதிய கட்சிகள் அதுக்கு பிறகு உருவாச்சுனாக்கா, இவங்க யாருமே ஒவ்வொரு சாதி சார்ந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்யலை. அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணல, அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலன்னும் பொழுது அந்தந்த சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் உருவானா. அந்த சமூகத்தில் சார்ந்து ஒருத்தர் தலைவனாக மாறி அரசியல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? திமுக அத்தனை பேரும் தனக்கு கூட்டணின்ற பேரில் கூப்பிட்டு அடிமைப்படுத்தி வச்சுக்கிச்சு. இப்படிதான் இவருடைய வரலாறு போச்சே தவிர, நீங்கள் இன்றைக்கு விஜய் அவர்களை தளபதியை நீங்கள் சாதி தலைவனாக எந்த நபருமே பார்க்கல. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு அவரை ஒரு சாதி தலைவராக அடையாளப்படுத்த விரும்புகிறார்கள். காரணம் என்னன்னாக்கா, அம்பேத்கரையே தலித்தின தலைவராகத்தான் இவர்கள் மாற்றி வச்சிருக்காரு. காமராஜரை நாடார் சமூகத்தின் தலைவராக மாற்றி வைக்கக்கூடிய வேலை உண்மைதானையா? அப்புறம் என்ன, அவர் நாடார் இல்லாம சீமா நாடார் இல்லாம யாரு விஜய்? நீங்க யாரு? யாரு? நான் நாக்கிரு ஸ்டாலின். அவரு இந்த இசை வேளாளர். அப்புறம் என்ன புரிஞ்சா? இப்போ இந்த மாதிரியான சாதியை தூக்கிட்டு சுத்திர நபர்களை தான் இங்கேருந்து முதல்ல அப்புறப்படுத்தணும். எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற மாதிரி ஒரு சமத்துவத்தை கற்பிக்க விரும்பக்கூடிய ஒரு தளத்தை
மாற்றி அமைக்கக்கூடிய வேலை இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் செய்து கொண்டிருப்பது தான் வேதனைக்குரிய விஷயம். கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களும் பிரேமலதா அவர்களும் முதல்வரை வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ ஒரு புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரேமலதா அவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க, எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அறிவிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப வேலை ஈஸின்னு பார்க்குறேன். இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் போய் கூட்டணி சேர்ந்ததாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி வேலை. 10ஓட 11 அத்தோடதுன்னு எப்போ இங்கே பாரு, மக்கள் நலன் சார்ந்தப்போ யாரும் போகலை, ஏதோ தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவும் சீட்டுக்காகவும் பணத்துக்காகவும் போயிருக்காங்கன்னும் பொழுது எங்களுக்கு மக்கள்கிட்ட அடையாளப்படுத்துவது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இல்லையா? அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் எத்தனை வேணாலும் கூட்டணி போங்க, ஆனால் அது வந்து இந்த மக்களே என்னை கடலை தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அந்த கட்டுமரத்தில் ஏறி போய் எல்லாம் பயணம் பண்ணுறாங்க. அது எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் முழுங்க தான் போகுது. அதனால் எங்களுக்கு பிரச்சனை. முழுக்குதா ஆட்சி பண்ணுதான்னு பாரியா கண்ட முழிச்சு ஆட்சி நீ எல்லாம் போன ஆட்சி பண்ணுதா? நாங்க மட்டும் ஆட்சியில இல்லாம தொப்பி தலையில இருந்திருக்காது. அதை பாத்துக்கோ. கேட்டீங்களா? சாதி என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? தொப்பி தலையில இருக்காதுனாக்கா அப்ப என்ன அர்த்தம்? அதான் பிஜேபி காரன் புடிங்கிட்டு போயிருப்பேன். ஏன் தொப்பி இப்படி அவங்க தொப்பி என்ன உங்களை தான் மொத்தத்துக்கு தொப்பின்னா தொப்பி குத்திருச்சு போல இருக்கு. உடனே பிஜேபி கொண்டாரு ஸ்ட்ரைட்டா. எல்லாம் பிஜேபி பண்ணிவிடுவேன். சுதாரணமா இருங்க, அவ்வளவுதான். திமுக ஆட்சி இல்ல அப்படின்னு சொன்னா இந்த நாடு நாசமா போயிரும். அத நாங்க ஆல்ரெடி போயிருச்சு இல்ல, நாங்க கட்டி இழுத்துட்டு வந்துருவோம் 26ல. கவலையை விடு, சரியா? 1000 ரூபாய் வரல, அதனால இந்த கணக்குல பேசுறேன். அப்ளிகேஷன் கொடு, வரும். அவ்வளவுதான். பாத்தீங்களா? இல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? பாத்தீங்களா இப்பவும் அந்த பேச்சு அப்படி. நீங்க அதுக்கு இதுக்கெல்லாம் நீங்க பதிலே கொடுக்க கூடாது. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அந்த 1000 ரூபாய் தான் நீங்க உட்காந்துருக்கீங்களா? இங்க உங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னா உங்க கருத்தை நீங்க தெரிவிக்கிற, உங்க கருத்தை தெரிவிக்கும் போது வேற 1000 ரூபாய் காசை ஊத்தி தான் மக்களோட வாய, மக்கள் சொல்ற உண்மைய அவங்க வறுமையை பயன்படுத்தி 1000 ரூபாய் வந்துச்சா கேட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு தெரியுமா? பதவி இல்லாம உட்காந்துருக்காரு. ஓசி ஞாபகம் இருக்குதா? பட்டையா நாமமா கொட்டையான்லாம் கேட்டார்ல, அத்தி ஊர் தான் அதுல அந்த லிஸ்ட்ல.